ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லாம் என்ன பார்க்குறீங்க, என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரண ஜாதகங்களை பற்றி பார்க்குறீங்க. இப்போ நம்மளுடைய சேனலில் உதாரண ஜாதகம் இளகழகு அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, நிறைய ஜனன ஜாதகங்கள் வெளியிட்டு அந்த ஜனன ஜாதகத்திற்கு உண்டான பலாபலன் என்ன உண்டோ அந்த பலாபலன்களை தெளிவாக காட்டிக்கொண்டு ஈர்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும். எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது. இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு ஆய்வுக்காகவும் ஒரு ஆராய்ச்சிக்காக மட்டுமே இங்கே வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருடைய தனிநபருடைய ஜாதகமாக இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்லை, முதல்லையே வந்து அதுக்கு தான் அந்த விவரத்தை வந்து கூறுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நிகழ்ச்சியில் காட்டப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் 1/11/2023 1:25 உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது. சிம்ம லக்னத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது. மகர ராசியாகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஜனன ஜாதகம் வந்து நல்ல வலிமையாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காட்டப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் வந்து மிகவும் வலிமையாக உள்ளது. பார்த்தீங்க அப்படின்னம்னா சிம்ம லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா 12 குடையவர், 6இல் முழு மறைவு. லக்னத்திலே பார்த்தீங்க அப்படின்னா குரு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜாதகம் வந்து மிகவும் அருமையாக உள்ளன. நல்ல பேச்சு திறமை உடையவர் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு வந்து நல்ல கல்வி, சிறந்த கல்வியாக விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல டிகிரி படிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்க அப்படின்னா உடம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயங்கள், தழும்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜனன ஜாதகத்தை வைத்து தந்தையாருக்கு வந்து தரித்திரியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். தாயாருக்கு வந்து சிறப்பாக இருக்கும், தந்தையாருக்கு வந்து தரித்திரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இவருடைய லைஃப்களில், அதாவது இவருடைய வாழ்க்கைகளில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இவர் நல்ல கடினமான வேலைகள் பார்த்தாலும் வச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உழைப்புக்கு ஏற்ப ஊதியம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் அப்படின்னு என்று சொன்னாலே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இவருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறுக்கு புத்தி உடையவர் அப்படின்னு சொல்லலாம். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க கொஞ்சம் எண்ணங்கள் வந்து நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் வந்து காலதாமதமின்றி திருமணம் வந்து ஏற்படும். அதாவது 30 வயதுக்கு மேல் வந்து திருமணம் என்பது கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து, அதாவது இவருக்கு வந்து சுய புத்தி கிடையாது, சொல் புத்தி மட்டும்தான் உண்டு. அதாவது சுய புத்தி என்பது கிடையாது, சொல் புத்தி மட்டும்தான் உண்டு. கொசுவுக்கு வந்து பிடித்த மனிதர் இவர் அப்படின்னு சொல்லலாம். கொசுவுக்கு வந்து பிடித்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா சகோதரிக்குள்ள ஒற்றுமைகள் இல்லாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஒற்றுமைகளும் இல்லாமலும் கொஞ்சம் பிணைப்புகள் இல்லாமலும் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். தொழில்னு பார்த்தா இவர் வந்து சொந்த தொழில் பார்த்து முன்னேற முடியாது. படிப்பு மட்டும்தான் நல்லா படிச்சிருக்காரு, கல்வி மட்டும்தான் டிகிரி கல்வியாக இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் அடிமை தொழில் தான் பார்க்கணுமோ தவிர சுயமாக இவர் வந்து ஒரு தொழில் பார்க்க முடியாது. அப்படி ஒரு தொழில் பார்த்தாலுமே அந்த தொழில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதான் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து கிடையாது. அடிமை தொழில் பார்ப்பதே
சிறந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இவருடைய அதிக முன்கோபத்தினால் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளும் பல திருப்பங்களும் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு? இவருக்கு. வண்டி வாகன யோகம் என்பது இவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகன யோகம் என்பது இவருக்கு வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்பு வந்து மிகவும் அருமையாக உள்ளன. எனவே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமும் பரிவர்த்தனை ஆகவில்லை. இங்கே 2 கிரகங்கள் மட்டும் வலிமையாக இருக்கின்றன. ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி. இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் வலிமையாக இருக்கின்றன. ஆனால் லக்னாதிபதியை பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து மறைஞ்சு தான் இருக்கார். அதான் சொல்கிறேன் இல்லையா, அதாவது ஜாதகம் வந்து பலம் குன்றிய ஜாதகம். அதாவது பலம், இப்போ உடல் பலம் மனபலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து பலம் குன்றிய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா முயற்சிகள்லாம் நல்ல முயற்சி எடுப்பார். அதில் எந்த வேணும் வீணாக போகாது இவருடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல முயற்சியாக எடுக்கக்கூடிய திறமைகள் வந்து இவர்கிட்ட உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு முயற்சித்தாலும் மிச்சம் இருப்பது தமக்கு தோல்வியே மட்டும்தான் அப்படி என்று எண்ணக்கூடியவர். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படி தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி திருமண லைஃப்புகளும் இவருக்கும் வந்து கேள்விக்குறியாகவே அமையும். எனவே நேயர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து அப்படியே நடந்து தீரும் என்று சொல்வதில் எந்த மாற்றமும் கிடையாது. எனவே நேயர்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் இதே சேனலில் உதாரண ஜாதகம் இலகலகு அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகம், அந்த ஜனன ஜாதகத்திற்கு உண்டான பலாபலன்கள் என்னவென்று தொடர்ந்து வந்து தெளிவாக வந்து கொண்டே இருக்கும். எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.